வணக்கம். காட்டமர் ஆயுடு ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருடைய மைண்ட்லேயும் முக்கியமாக ஓடிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, வீரம் படத்தை விட காட்டமர் ஆயுடு செம்மையாக இருக்கா, தமிழை விட ரீமேக் பயங்கரமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ் வீரமா தெலுங்கு காட்டமர் ஆயுடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வீரமே ஆக்சுவலாக தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் கம்பேர் பண்ணி சொல்லணும் கண்டிப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக எனக்கு வீரம் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இதே மைண்டில் வச்சுட்டு ரிவ்யூவை பார்க்காதீங்க, ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள். இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். காட்டமர் ஆயுடு படத்துடைய கதையை தமிழில் வீரம் படம் மூலமாக கேடிவிலையும் சன் டிவிலையும் நீங்கள் நிறைய தடவை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம மற்ற விஷயங்களுக்கு போவோம். பவன் கல்யாண் தன்னுடைய அசால்ட்டான நடிப்பு, டைலாக் டெலிவரி, டான்ஸில் இந்த படத்துலையும் கலக்கியிருக்காரு. அவருடைய ரசிகர்களுக்கு ஹெவியாக தீனி போட்டிருக்காரு. ஸ்ருதி ஹாசன் என்னமோ இது ரோல் கொஞ்சம் செட் ஆகலைன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. எனக்கு மட்டும் தான் நினைக்கிறேன். ஸ்ருதி ஹாசனா அது பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து பாடல் காட்சிகளை தாராளமாக டான்ஸ் ஆடிருக்காங்க. மற்ற காட்சிகளில் பாவாடை தாவணின்னு ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு போகிறாங்க. அவங்களுடைய மேக்கப்பில் நிறைய கவனம் அவங்களுக்கு தேவை. கொஞ்சம் ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. பட் இவங்களை தாண்டி படத்தில் நடிக்கிறதுக்கு ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலி, ரமேஷ் ராவ், நாசர் இவங்க 3 பேருக்கு தான். 3 பேர் அனுபவசாலிகள், நிறைய படம் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க பவன் கல்யாண் தான். அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜையும் மனசுல வச்சு வசனங்கள், காட்சிகள்னு செட் பண்ணியிருக்காங்க. ஊரே கையெடுத்து கும்புறவர், எல்லாருக்கும் நல்லது பண்றவர், எதிரிகளை துவம்சம் பண்றவர்னு படத்துல மாஸ் எக்கச்சக்கம். ஆனா இதெல்லாம் பவன் கல்யாண் ரசிகர்களை தாண்டி மற்றவங்களை திருப்திப்படுத்துமா அப்படிங்கிறத ஷோரா சொல்ல முடியல. புத்தி பலானுக்கு நீ மந்தி மர்பலம் தோடைத்தே கண்ட பலம் கருகி போத்தே. முதல் முறையா ஒரு படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் இல்லையே அப்படின்ற ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ் வீரம்ல ஒரு நிறைய சீன்ஸ்ல வந்து மாஸ் பிஜிஎம் போட்டு பட்டையை கிளப்பியிருப்பாரு. ஆனா அனூப் ரூபன்ஸோடைய இசை, பின்னணி இசை ரெண்டுமே சுமார். படத்துல நிறைய காட்சிகள் பவன் கல்யாணோட பில்டப்புக்கே போயிடுறதுனால மற்ற கேரக்டர்ஸ் பெருசா மனசுல நிக்கல. அதனால எந்த கேரக்டர் கூடயும் நம்மளால எம்பத்தைஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எமோஷன்ஸும் சென்டிமெண்ட்டும் ரொம்ப வீக்கா, அழுத்தமே இல்லாம இருக்கு. பட் ஸ்டில் காமெடி நிறைய இடங்கள்ல படத்தை ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பவன் கல்யாண் ஸ்ருதி ஹாசன் பேசுற ஒரு சீன்லையும், செகண்ட் ஹாஃப்ல அவங்க 2 பேரும் பேசுற ஒரு சீன்லையும் காமெடியும் நல்லா இருக்கு. பவன் கல்யாண் அந்த சீன்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வழக்கமான தெலுங்கு படம் அந்த ஓவர் த டாப் சண்டை காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்துல நிறைய இருக்கா. அது ஒரு பாயிண்ட் மேல ரொம்ப சலிப்பா இருக்கு. பாயா நல்லா எப்படியும் அடிச்சிருவாரு. இமயமலே செஞ்சாலும் அவர் வந்து சுண்டு வரலாம் தூக்கி நிறுத்திடுவாரு பவன் கல்யாண் அப்படின்ற மாதிரி இருக்கு. கால் சுண்டு வரல, கை சுண்டு வரல, ரொம்ப முக்கியம். மொத்தத்துல நீங்க ஒரு தெலுங்கு மாஸ் மசாலா ஃபேனா இருந்தீங்கன்னா, மசாலாவை அரைக்க சொல்லுமா அப்படின்னு தெலுங்குல சொல்ற ஆளா இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நீங்க ஒரு பவன் கல்யாண் ஃபேனா இருந்தா உங்களுக்கு விமர்சனம் தேவையே இல்லை. கண்ணை மூடிட்டு போய் படத்தை என்ஜாய் பண்ணலாம். மற்றவங்க எல்லாம் அங்கங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா படத்தை என்ஜாய் பண்ணலாம். இந்த சேனல் ஆரம்பிச்சு நிறைய தடவை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. பட் ஸ்டில் நிறைய பேர் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு இருக்கீங்க, என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சில பேர் கெட்ட வார்த்தை கமெண்ட் போட்டால் டெலிட் பண்ணுவோம் அப்படின்றது கூட தெரியாமல் தொடர்ந்து கமெண்ட் போட்டே இருக்காங்க. நானும் டெலிட் பண்ணிட்டே தான் இருக்கோம். பட் அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா அவங்களாலே எங்களுக்கு வியூஸ் ஏறுது. எங்கள் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் காட்டமர் ஆயுடு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பவர் ஸ்டார் பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் சொன்னதுனால இந்த ரிவ்யூ நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விட முக்கியமாக செல்ஃபி ரிவ்யூ ரசிகர்களுக்காக பவர் ஸ்டார் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்காக சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணா. இந்து யூடியூபுக்கும் இந்து சேனலுக்கும் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட போங்க, நீங்க கஸ்டமர் பிரியா விட மாட்டேங்கிறீங்க, கேப் விட மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தா எங்களை மாதிரி மக்கள் எப்படி வந்து போவாங்க?